இன்றைக்கி நம்ம ரூஃப் ஸ்லாப் கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்ட்ரிங்லாம் அடித்து முடிச்சுட்டு கம்பி கட்டிட்டு சைடெல்லாம் வச்சதுக்கப்புறம் கான்க்ரீட் போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது அன்றைக்கி காலையில் இப்போ ஒரு 10 மணிக்கு கான்க்ரீட் போடுறோம் அப்படின்னா அன்றைக்கி காலையில் ஒரு 6 மணி டு 7 மணி அந்த டைமுக்குள்ளார வந்து லெவல் செக் பண்ணணும். லெவல் செக் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக செக் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ரூம், இப்போ மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ரூமில் ஒரு கார்னர் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அந்த லெவலை வந்து நம்ம அடுத்த மூளைக்கு வந்து கடத்திட்டு லெவல் டியூப் வச்சு கடத்திக்கிட்டு அது ரெண்டுக்கும் வந்து நூல் கட்டி நடுவில் செங்கல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லெவல் கரெக்ட் பண்ண முடியும். அது வந்து ஒவ்வொரு ரன்னருக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது லெவல் கரெக்ட் பண்ண முடியும். லெவல் செக் பண்ணுறது கண்டிப்பாக எல்லா ரூமுக்கும் செக் பண்ணணும். அது ஈவன் பாத்ரூமாக இருந்தாலும் சரி, பூஜை ரூமாக இருந்தாலும் சரி, எந்த சின்ன ரூமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் லெவல் செக் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. அது ஒவ்வொரு ரூம் லெவல் செக் பண்ணும்போதும் பக்கத்து ரூம், அதாவது ஃபஸ்ட் நம்ம எதை ரெஃபரன்ஸாக எடுத்தோமோ அந்த லெவலை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர் பிளாக்கு. நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து கவர் பிளாக் கண்டிப்பாக இருக்கணும். தேவையான இடங்களில் வந்து கவர் பிளாக் இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். கவர் பிளாக் தேவையான இடங்களில் வைக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டீஷட்டரிங் பண்ணும்போது கம்பி வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வந்து கட்டாயமாக பண்ணக்கூடாது. பீம்லேயும் சரி, காலம்லேயும் சரி, ஸ்லாப்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே கவர் பிளாக் கட்டாயமாக வைக்கணும். பீம் அப்புறம் வந்து காலம், இது ரெண்டுலேயுமே வந்து பார்பெண்டிங் பண்ணுறவங்க கவர் பிளாக் வச்சுருவாங்க. ஆனால் பீம்க்கு அடியில் வந்து மேசன் ஆளுங்களால் வந்து கவர் பிளாக் வைக்க முடியாது. அது பீம் கட்டும் போதே நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி ஸ்லாப்லலாம் வந்து மேசன் ஆளுங்க வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பீம் ராடுமே போஸ்ட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பீமும் போஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து டைப் பண்ணியிருக்கணும். ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீம் வந்து காலம்குள்ளே போயிருக்கும், ஆனால் பீம் ராடு காலம் ராடு வந்து கட்டியிருக்க மாட்டாங்க. கட்டுக்கம்பி போட்டு கட்டாயமாக கட்டணும். அது எல்லா போஸ்ட்லேயுமே நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த போஸ்ட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்லாப் ராடு வந்தாலும் ஸ்லாப் ராடும் கட்டாயமாக போஸ்ட்டோடு வச்சு கட்டணும். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது கிராங்க் பார். கிராங்க் பார்னால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரெக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல சேர் ராடு கட்டாயமாக வைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த சேர் ராடு வந்து இல்லை அப்படிங்கும்போது கான்க்ரீட் போடும்போது கண்டிப்பாக அது வந்து கீழே வர படலோடு வந்து முட்டிக்கும். அப்படி வைக்கக்கூடாது. சேர் ராடு வச்சோம்னா மட்டும்தான் நம்ம கான்க்ரீட்டோட வெயிட்டுக்கு கீழே அமுங்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கான்க்ரீட் வந்து என்ன திக்னஸ்க்கு போடுறோமோ அதுக்கு வந்து மால்கட்டை அறுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா கேஜ் ராடு ரெடி பண்ணி வைக்கணும். அதை வச்சு நம்ம கான்க்ரீட் போடும்போது கான்க்ரீட்டோடைய உயரம் வந்து கரெக்டாக வருதா. இப்போ நம்ம 5.25 இன்ச்சு கான்க்ரீட் போடுறோம் அப்படின்னா 5.25 இன்ச்சுக்கு கேஜ் ராடு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம குத்தி செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக 5.25 இன்ச்சு வருதா அப்படின்றத. லாஸ்ட்டாக நம்ம கான்க்ரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூரிங் பான் கட்டி வைக்கணும். இதில் தான் நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து தண்ணி தேக்கி வச்சு க்யூரிங் பண்ணுவோம். கான்க்ரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கான்க்ரீட்டோட சர்ஃபேஸில் கிராக் வருது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு விளக்கமாறு போட்டு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகாது.